அழைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த வழியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த வழியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், துடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், துடி தொழுவோம் புகழ் பலியாய். இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியானது இன்று தனது 8வது பிறந்த நாளை காணுகின்ற குழந்தை ரெனிட்டா ஜெரோலின் கடவுளை குழந்தை நிறைவாய் ஆசிர்வதிக்க சிறப்பாக திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் இப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் சுந்தர் சவரி அம்மாள் குடும்பத்தினர், ஜான் போஸ்கோ கிளாரா பிரியா குடும்பத்தினர், பிலோமினா கிரேசி குடும்பத்தினர், லூக் தியோடர் குடும்பத்தினர். மேலும் இத்திருப்பலியிலே மரித்த லியோ பெர்னாண்டோ, ஜோசப் பிலிப்ஸ், மரிய கிரேஷியா, லிசோ பெனடிக்டா, ஜோஸ்பின் ஜோசப், தெரேசா குட்டி ஜோசப், ஜேம்ஸ் ஜோசப் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனிலத்தில் இலைப்பாறுதல் அடைய சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவர் மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும் கடவுள் நிறைவேற்ற இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மூவர் இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தூய மறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கு பெற நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே, ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு உமது ஆசீரை அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இது ஆண்டவர் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். 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 நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழிவினில் அமராதவர் அவரே. ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தாரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 12 மற்றும் 16 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்லுவது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம்.
ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினர்களுக்கு இவ்வாறே செய்தார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? செட்டில் ஆயிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. இன்றைக்கு 3 வாசகங்களும் ரொம்ப அழகாக ஒரே கருத்தை மையப்படுத்தி போகுது.
இன்றைக்கு குறிப்பாக நற்செய்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு 4 முறை பேறு பெற்றவர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 4 முறை ஐயோ கேடு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு முறை வார நாளில் இந்த நற்செய்தி பகுதி வந்த பொழுது ஒரு அம்மா என்கிட்ட வந்து பூசைக்கு முன்னாடி கேட்டாங்க, ஃபாதர் இன்றைக்கு நற்செய்தி வாசித்து பார்த்தேன் ஃபாதர், இந்த கடவுளுக்கு ஒரே பொறாமை போல ஃபாதர், யாரெல்லாம் ஏழைகளோ பட்டினியாக இருக்கிறவங்க அழுது புலம்புறவங்கள பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கடவுளுக்கு செல்வந்தர்களை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது ஃபாதர், அதனால தான் பாருங்கள் வயிறார உண்டு இருக்கிறவங்கள கேடு கெட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று என்ன சொல்கிறாரு, ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்கிறாரு. சிரிக்கிறவர்களை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் கோயிலுக்கு வர்றது தனக்கு செல்வம் வேணும்னு தானே ஃபாதர் வராங்க, என் வீட்டில் இந்த ஆசீர்வாதம் வேணும்னு தானே ஃபாதர் வராங்க. யாராவது கோயிலில் வந்து கடவுளே எனக்கு கஷ்டத்தை கொடு, கடவுளே எனக்கு அழுகையை கொடு, கடவுளே எனக்கு கண்ணீரை கொடு, யாராவது ஜெபிக்கிறோமா? யாருமே ஜெபிக்கிறதில்லை. எல்லாரும் எனக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான செல்வ செழிப்போடு வாழுகிற ஒரு வாழ்க்கை வேணும்னு தானே ஃபாதர் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த நற்செய்தியில் இயேசு அப்படியே மாற்றி சொல்கிறாரே ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கரெக்ட் இல்லையா? அவங்க கேட்ட கேள்வி கரெக்ட் இல்லையா? நீங்களே பாருங்க. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், பட்டினியாய் இருப்போரே பேறு பெற்றவர்கள், இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே பேறு பெற்றவர்கள், பிறர் உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா, செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு, பட்டினியாய் இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, இப்பொழுது சிரிப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, பிறர் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடுன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கேட்டது கரெக்ட் இல்லையா? இங்கே இருக்கிற யாராவது ஃபஸ்ட்டு இதுக்காக ஜெபிக்கிறோமா, செகண்டுக்காக ஜெபிக்கிறோமா? ஃபஸ்ட்டுக்காக எதுக்கு பேறு பெற்றவர்களாக இருக்க ஜெபிக்கிறோமா, இல்லை ஐயோ உங்களுக்கு கேடுன்னு ஜீசஸ் எதெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணும்னு ஜெபிக்கிறோமா? பேறு பெற்றவர்களாக இருக்கிறதுக்கு. அப்போனா உங்களுடைய ஜெபம் வந்து மயிலை மாதா முன்னாடியெல்லாம் அம்மா எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு தான் ஜெபிக்கிறீங்க. கரெக்டாக? யாராவது ஒத்துப்போமா? அன்புக்குரியவர்களே, இறைவன் ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு நண்பன் ஒருவன் 2 நண்பர்கள் ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆற்றங்கரையில் அந்த ஆற்றுல நிறைய பொருட்கள் காட்டாற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. சமீபத்தில் பெஞ்ச பெருமழையில் நிறைய இடங்கள்லேருந்து முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. இந்த 2 நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அடிச்சுட்டு போகும்பொழுது தண்ணியில் குதித்து ஒவ்வொன்றையாக கரை சேர்த்து தங்கள் வீட்டுகளுக்கு கொண்டு செல்றதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்படி தான் அன்னைக்கு ரொம்ப வெள்ளம் போயிட்டு இருக்குது. நிறைய முக்கியமான பொருட்கள்லாம் அடிச்சுட்டு போகுது. தூரத்தில் பார்க்குறாங்க ஒரு கம்பளி, ஒரு கருப்பு கம்பளி அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகிறத பார்க்குறாங்க. இவன் ஒரு நண்பன் சொல்கிறான், எனக்கு அது ரொம்ப தேவைப்படும், குளிர்காலத்தில் இந்த மழை காலத்தில் ரொம்ப தேவைப்படும் கம்பளி, நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தண்ணியில் குதித்து அந்த கம்பளியை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு அந்த கம்பளியை பிடித்து விடுகிறான். அதுக்கப்புறம் இவன் கரைக்கு வர எவ்வளோ முயற்சி செய்கிறான், இவனால் வர முடியவே இல்லை. கரையில் இருந்த நண்பன் கத்துறான், டேய் அதை எடுத்துட்டு வாடா, சீக்கிரம் வாடா, இன்று ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கிற தண்ணியிலேயே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவன் இங்கேருந்து சொன்னானா, டேய் என்னால் வர முடியலடா அப்படின்னு அங்கேருந்து கத்துறான். அவன் சொல்கிறான், சரி கம்பளியை விட்டுட்டாவது நீ மட்டும் வந்துடுறா அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே தண்ணிக்குள்ளே இருந்தவன் சொல்கிறானா, டே இது கம்பளின்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் வந்தது கரடி, இப்போ நான் அதை விட்டாலும் அது என்ன விட மாட்டுது அப்படின்னு சொன்னானா. அன்பார்ந்தவர்களே, இந்த செல்வம் என்பது இந்த கரடியை போன்றது. இந்த செல்வம் என்பது கரடியை போன்றது. தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது ரொம்ப நன்றாக தெரியும். தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அது இருந்துட்டா வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்றது போல ஒரு பிம்பத்தை அது காட்டிவிடும். ஆனால் செல்வம் அடைய அடைய நம்முடைய வாழ்க்கை நிலை பணம் அல்லது பொருளை மையப்படுத்தி நகர ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம போயிட்டோம்னா நாமளே அதை விடணும்னு நினைச்சாலும் அது நம்மை விடுவது கிடையாது. இன்றைக்கு இந்த காஃபி டே எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனுடைய உரிமையாளர் சித்தார்த் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக இவர் ஒரு ஆற்றங்கரை பாலத்தில் அந்த காரை நிறுத்திட்டு இறந்து போனார். ஏன்னா எண்ணற்ற கடன் அவருக்கு இருந்தது.
அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் வாங்கி இருக்கிற கடனை விட அவர்கிட்ட இருந்த சொத்துக்கள் ஏராளம் ஏராளம். அந்த சொத்துக்களை விற்று கடனை அடைச்சிருந்தாருன்னா ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருந்திருக்கலாம். ஆனா சொத்துக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல போகும் பொழுது தன்னுடைய புகழ் மதிப்பு தன்னை விட்டு போகிற பொழுது தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு இயலாமையை ஒரு வெற்றிடத்துல வாழ்க்கையில ஏற்படுத்தும் போது நாம் சேர்த்து வைத்த செல்வமும் பணமும் வெறுமையாக நமக்கு தோன்றும். சக்கேயுனுடைய வாழ்க்கை இதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. சக்கேயு வரி வசூலிப்பவர்களுக்கு தலைவராக இருக்கிறார், மிகப்பெரிய ஒரு மனிதராக இருக்கிறார், ஏராளமான செல்வங்கள் அவர்கிட்ட இருக்கு. ஆனா இந்த சமூகத்தில் அவரிடம் மதிப்பு இல்லாமல் இருந்தது. செல்வம் நிறைய இருந்தும் மதிப்பு இல்லாததனால தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை அவர் உணர்கிறார். அதனாலதான் இயேசுவை பார்க்க வந்த பொழுது அந்த இயேசு அவருடைய இல்லத்துல வந்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது இயேசுவை வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அவர் இவ்வளவு நாள் எது பெரிது என்று நினைத்திருந்தாரோ அதை எல்லாம் உதறி தள்ள அவர் முயற்சி செய்கிறார். ஆண்டவரே, நான் யார்கிட்டெல்லாம் தேவையில்லாம வாங்கியிருக்கிறனோ, யார்கிட்டெல்லாம் தவறான முறையில் அதிகமாக வாங்கியிருக்கிறனோ அவற்றையெல்லாம் பல மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி உண்மையான செல்வம் இயேசு என்பதை, உண்மையான மகிழ்ச்சி யார் தர முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில இயேசு நமக்கு விளங்க வைக்க முயற்சி செய்வது, நீங்கள் செல்வத்தை முன்னிலைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், பணத்தை பொருளை முன்னிலைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், அதுதான் எல்லாம் என்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னு சொன்னா, அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கின்ற பொழுதுதான் நம்மை பார்த்து இயேசு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரே தவிர மாறாக நாம நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் அது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒன்று. இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போகும். கடவுள் முக்கியம், நம்மோடு இருக்கிற உறவுகள் முக்கியம் என்று உறவுகளுக்கும் கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் அப்படின்னு சொன்னா இறைவன் நிச்சயமாக நம்மை பார்த்து பேறு பெற்றவர்கள் என்கிற வார்த்தைகளை தான் பயன்படுத்துவார். இன்றைய முதல் வாசகத்துல பாத்தீங்கன்னா யோயாக்கீம் இந்த அரசனுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தான் எரேமியா இறைவாக்கினர் பதிவு செய்கிறார். இந்த யோயாக்கீம் அரசன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் கடவுளுடைய பார்வையில எவ்வளவு தீயது செய்ய முடியுமோ, கடவுளுடைய அன்பிலிருந்து எவ்வளவு விலகி செல்ல முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அந்த நேரத்தில் பாபிலோனிய அரசன் தன்னுடைய படைகளை அனுப்பி இந்த யூத நகரை முற்றுகையிடுகிறார். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் மக்கள் ஏதாவது ஒரு அரசனுடைய கைகளில் பிடிபட போகிறார்கள் என்று சொன்னால் கடவுளுடைய இரக்கத்தை அவர்கள் இறைஞ்சு மன்றாடுவது வழக்கமான ஒன்று. ஆனால் இந்த யோயாக்கீம் அரசன் என்ன செய்கிறாருன்னா, கடவுளிடம் தன்னுடைய முகத்தை செலுத்தவில்லை, கடவுள் மீது தன்னுடைய நம்பிக்கையை அவர் வைக்கவில்லை. மாறாக வந்த அந்த பாபிலோனிய அரசனிடமே சரணடைந்து விடுகிறான். நான் என்னுடைய படைகளை சரணடைய செய்கிறேன், நீங்க என்னை தொடர்ந்து அரசனாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அரசனுடைய காலடிகளில் விழுகிறான். அது இறைவனுடைய விருப்பத்திற்கு முற்றிலும் மாறானது. ரெண்டாவதாக என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த பாபிலோனிய அரசன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவனை தொடர்ந்து அரசராக இருக்க உதவி செய்கிறார். அவன் விட்டுட்டு போறான், தனக்கு அடிமை நிலையில் இருக்கிற ஒரு அரசனாக இவரை வைத்து விட்டு போகிறார். அப்புறம் கொஞ்ச நாட்கள் போகிற பொழுது இவன் என்ன செய்யறான்னா, எகிப்து அரசனோ மற்ற சுற்றி இருக்கிற சின்ன சின்ன அரசர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு பாபிலோனிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறான். தன்னோடு மற்ற அரசர்களை இணைத்து கொண்டு கிளர்ச்சி செய்கிறான். பாபிலோனிய அரசர் நெபுகத்நேசர் இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 597 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த யூத நிலத்தின் மீது படையெடுத்து முற்றிலுமாக எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து இந்த யூதர்களை, யூத நாட்டை சார்ந்த எல்லோரையும் அடிமைகளாக அழைத்து செல்லுகிறார். அந்த ஒரு சூழல்ல தான் எரேமியா இறைவாக்கினர் சொல்றாரு, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம். உங்களுக்கு பிரச்சனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீ மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட, உன்னுடைய செல்வங்களின் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்திருந்தா அது உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யோயாக்கீமை பார்த்து கூறுகிற வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோயாக்கீம் அரசன் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதை விட மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தான். மிகப்பெரிய ஒரு அழிவை தன்னுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்தான். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பார்த்தோம்னா, யூதர்கள் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இறந்து உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்று நம்பினவங்க மீண்டும் எந்த உடலோடு இந்த மண்ணுலகில் வாழ்ந்தோமோ அதே உடல் நமக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு தவறான நிலையில, தவறான சிந்தனையில் இருக்கும் பொழுது பவுலடியார் சொல்லுகிறார், இந்த மனித உடல் அல்ல, மாறாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உடலிலேயே நாம்
வாழக்கூடிய பாக்கியம் பெறுவோம். மனித உடலை விடுத்து மனிதருக்குரிய இயல்புகளை களைந்து கிறிஸ்துவுக்குரிய இயல்புகளில் நாம் வாழவிருக்கிறோம். அதுதான் நமக்கு கடவுள் கொடுக்கிற மறுவாழ்வு என்று மனித நிலைமையை விடுத்து இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு பரிந்துரை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் எல்லாமே மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு நாம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு நாம் செல்வத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? எனக்கு காசு இருந்தால் என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? இன்றைக்கு எனக்கு ஏராளமான நிலப்புலன்கள் இருந்தால் அது என்னுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும் என்று நினைக்கின்றோமா? இன்றைக்கு என்னிடம் நகைகளும் பதவிகளும் இருந்தால் அது எனக்கு சிறப்பான வாழ்க்கையை தரும் சொல்லி நாம் விரும்புகிறோமா? இன்றைக்கு இறைவன் நமக்கு கற்றுத்தருகிற செய்தி, இதுவெல்லாம் தருகிற வாழ்வை விட கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு மாபெரும் வாழ்வு, மாபெரும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய உரைகள், அவருடைய சமீபத்து நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. ஒரு முறை அவர் தன்னுடைய மகள் இவாங்கா சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது ஒரு ஹோட்டல்ல இருந்து ஏதோ ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது வாசலில் ஒரு சின்ன பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு இருந்தார். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, அப்பா இவருக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே ட்ரம்ப் சொல்கிறாரு, அம்மா அவர் நம்மளை விட பணக்காரருமா, அவருக்கு ஏன் நாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அந்த குழந்தை கேட்குது, ஏன்பா அவர் எப்படிப்பா, அவரே ஒன்றும் இல்லைன்னு தான் பிச்சை எடுக்கிறாரு, அவர் எப்படி நம்மளை விட பணக்காரராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ட்ரம்ப் சொன்னாரா, அம்மா அவர் இந்த வாசல்ல இருந்து பிச்சை எடுத்தாலும் அவருக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது, அவருக்கு யாருக்கும் அவர் வட்டி செலுத்த வேண்டும் என்கிற நிலை அவருக்கு கிடையாது. பிச்சை எடுக்கிறார், வயிறார உண்கிறார், உறங்குகிறார். ஆனா நமக்கு பல நூறு கோடி, பல ஆயிரம் கோடி கடன் இருக்கிறது. அதனால நம்மை விட கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற அவர் பணக்காரராக இருக்கிறார் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எது செல்வம் என்பதை நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில வரையறை செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லா செல்வங்களும் இருந்தும், பல லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்தும், நாம் உடலில் ஒரு சின்ன ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு நோய்க்கான அறிகுறி இருக்குதுன்னு சொன்னால், நாம் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். இன்னைக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சு நம்ம நிறைவோடு வாழ்ந்திருக்கிற பொழுது ஏதாவது ஒரு தொழிலில் தோல்வியை சந்திக்கிறோம் என்று சொன்னால், அதுவரை நம்ம எதெல்லாம் நம்பி இருந்தோமோ அது எதுவுமே நம்மோடு இல்லாமல் போய்விடும். அன்புக்குரியவர்களே, இறைவன் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி, கடவுள் மீது நம்பிக்கை வைங்க. நீங்க வச்சிருக்கிற செல்வத்தின் மீது வைக்கிற நம்பிக்கையை விட இறைவன் எல்லா சூழலிலும் உங்களை வழி நடத்துவார். இந்த திருமண வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, இன்பத்திலும் என்ன சொல்லுவீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும். இன்பத்தில் எல்லாரும் உடன் இருப்பாங்க, துன்பத்தில் உடன் இருப்பது அவ்வளவு சுலபமானது கிடையாது. அடுத்தது என்ன வாக்குறுதி கொடுப்போம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும். உடல் நலத்தில் எல்லாரும் கூட இருப்பாங்க. நமக்கு ஒரு நோயின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் படுக்கும் பொழுது தான் யார் நம்மை உண்மையாக அன்பு செய்கிறார்கள் என்று தெரியும். நம்முடைய குடும்பத்தினர் கூட ஒரு கட்ட வரைக்கும் நம் மீது அன்பு செலுத்தி நம்மை பார்த்து கொள்வார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கும் நம்மை பார்த்து கொள்வதில் சலிப்பு தான் தட்டும். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், உயர்விலும் தாழ்விலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணத்தின் போது தம்பதியினர் வாக்கு கொடுக்கிறார்கள். தம்பதியினர் அந்த வாக்குக்கு ஏற்றாற் போல இருக்கிறார்களோ இல்லையோ, இது இறைவனுடைய பிரசன்னத்தில் கொடுக்கப்படுகிற வாக்குறுதியாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், வாழ்விலும் தாழ்விலும் நம்மோடு பயணிக்கின்றவராக அந்த இறைவன் ஒருவர் என்னாலும் இருக்கிறார். ஆகவே மற்றவர்கள் மீது வைக்கிற நம்பிக்கையை விட அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த முயற்சி செய்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். அன்னை மரியிடம்
இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் தாழ்விலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவரிடம் செல்வம் தேவைதான், அதைவிட இறைவனுடைய உடனிருப்பு, இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு அதிகம் தேவை என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, மனிதன் மீது அல்ல உம்மீது நம்பிக்கை வைப்பவனே பேறு பெற்றவன் என்ற உண்மையை உமது வார்த்தையாக இன்று எங்களுக்கு அளித்துள்ளீரே. உம்மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழும் வரத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலியோரை தாழ்த்தி எளியோரை உயர்த்துகின்ற இறைவா, நாங்களும் உம்மீது பற்று கொண்ட ஏழை எளியவராக வாழவும், ஏழை எளியோருக்கு சேவை செய்து ஈடேற்றம் பெற்றுக்கொள்ளவும் அருள் தந்திர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனில் விசுவாசம் கொண்டு இறந்த உம் அடியார்கள் இயேசுவின் உயிர்ப்பில் நிலை வாழ்வை காண வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நம் மீது கொண்ட அன்பினால் கடவுள் தன் ஒரே மகனையே என்றும் நமக்கு துணையாக, என்றும் நம்முடைய பயணத்தில் பாதுகாவலாக, என்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துணையாளராக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு சொல்லுகிறார், என் பெயரால் நீ எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று கூறுகிறார். இன்றைக்கு இறைவன் நமக்கு பகிரக்கூடிய மனநிலையை தர, இன்றைக்கு போதும் என்கிற அந்த மனநிலையை கடவுள் நமக்கு தர, நம்மிடம் இருக்கிற நல்ல உடல் நலத்தை நாம் பாராட்டக்கூடிய அந்த பாக்கியத்தை கடவுள் நமக்கு தர, தொடர்ந்து இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தால் நம்மை நிரப்ப இந்த நேரத்தில் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த மாலை திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு தங்களுடைய எதிர்காலத்திற்காக, தங்களுடைய குடும்பத்திற்காக, தங்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் எழுப்புகிற எல்லா மன்றாட்டுக்களையும் நீர் இந்த நேரத்தில் கேட்டு அதற்கான ஆசிரை இங்கு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் பொழிவீராக. தகப்பனே, எங்கள் மனதின் தேவைகள் எத்துணை இருந்தாலும் இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவே இந்த ஆலயத்தில் ஒன்று கூடி பக்தியோடு ஜெபிக்கின்றோம். உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு தேவையான ஆசிரை நீர் இங்கு இருக்கிற எங்கள் அனைவர் மீதும் நிறைவாய் பொழிந்தருளும். எங்கள் குடும்பத்திலே முன்னேற்றத்தையும், தொழிலிலே ஆசீர்வாதத்தையும், முன்னெடுக்கின்ற எல்லா முயற்சிகளில் வெற்றியையும், நல்ல உடல் உள்ள சுகத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நாங்கள் என்றும் பேறு பெற்றவர்களாக வாழ தேவையான ஆசிரை எங்களுக்கு தருவீராக. அம்மா மரியே, மயிலை அன்னையே, இதோ உம்முடைய திரு சன்னதியிலே ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களுக்காக உம்முடைய அன்பு திருமகனும் பரிந்து பேசும். அம்மா, ஒப்பற்ற செல்வம் இறைவன் என்பதை உணர்ந்து நாங்கள் என்றும் அவரை பற்றி கொண்டு வாழ்பவர்களாக, உம்மை போல இறைவன் மீது அதீத நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ தேவையான ஆசிரை எங்களுக்கு பரிந்துரைத்து பெற்று தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு இது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீ, காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீ, உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீ, இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினே. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே மனதோராய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட இவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையால் இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து இவரை உட்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
ஞாயிறு அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு. எதிர்வரும் ஞாயிறு காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிப்போர் 37வது அன்பியமான நம்பிக்கை மாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறைமக்களும். எதிர்வருகின்ற பிப்ரவரி 22ஆம் நாள் சனிக்கிழமை நமது ஞாயிறு மறைக்கல்வி பிள்ளைகளின் ஆண்டு விழா நமது பேராலய வளாகத்தில் மாலை 7 மணிக்கு நடைபெறும். பங்கு மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஞாயிறு 23ஆம் நாள் நமது மறைக்கல்வி பிள்ளைகள் ஒரு நாள் சுற்றுலா செல்ல இருக்கிறார்கள். அன்பானவர்களே, கடந்த வாரம் நாம் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடினோம். உங்களது பங்களிப்புக்கும் திரு அவையின் மறைபரப்பு பணி மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற ஆர்வத்திற்கும் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரம் நாம் சேகரித்த தொகையின் விவரம் 7,01,687 ரூபாய், 7,01,687 rupees. இந்த தொகையை நாம் மறைபரப்பு பணிக்கென நம்முடைய உயர்மறை மாவட்டத்திற்கு நாம் அனுப்பி வைக்க இருக்கின்றோம். எனவே இந்த மறைபரப்பு பணிக்காக உழைத்த, இந்த ஆர்வத்தோடு உழைத்தவர்கள், அன்பிய தலைவர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மான்ஃபோர்ட் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் அடுத்த கல்வி ஆண்டுக்கான மாணவர்களின் சேர்க்கை எல்கேஜி வகுப்பிற்கு துவங்கியுள்ளது. விருப்பமுள்ள பெற்றோர் சேர்க்கை விண்ணப்பங்களை பள்ளி அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும். புனித அந்தோனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடுத்த கல்வி ஆண்டிற்கான மாணவியர்களின் சேர்க்கை 1ஆம் வகுப்பு துவங்கி 9ஆம் வகுப்பு வரை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பெற்றோர்கள் சேர்க்கை விண்ணப்பங்களை பள்ளி அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சாந்தோம் மேல்நிலைப் பள்ளியில் அடுத்த கல்வி ஆண்டிற்கான மாணவர்களின் சேர்க்கை 6ஆம் வகுப்பிற்கு துவங்கியுள்ளது. விருப்பமுள்ள பெற்றோர்கள் சேர்க்கை விண்ணப்பங்களை பள்ளி அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள அறிவிப்பு பலகையை பார்க்கவும். அன்பாலே, நாம் தவ காலத்திற்கான தயாரிப்புகளை மேற்கொண்டு இருக்கின்றோம். எனவே உங்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற பழைய குருத்தோலைகளை நமது சாக்ரிஸ்டியில் வைக்கப்பட்டிருக்கின்ற பெட்டியில் போடும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வார புனிதர்கள்: பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அருள் பணியாளரான புனித குரியாகோஸ் எலியாஸ் சவாரா நினைவு. பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை திருத்துதர் புனித பேதுரு தலைமை பீட விழா. திருப்பலி முடிவில் நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டு நற்கருணை ஆராதனையும் ஆசிரும் நடைபெறும். எனவே அனைவரும் நற்கருணை ஆசிரியர் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரு ஜெபத்திற்கு ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. முழந்தால் படியிடுவோம்.
இது இயேசுவின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகின்ற தருணம். இது இயேசுவின் பிரசன்னம் நம்மை முழுவதுமாக அரவணைக்கின்ற, அன்பு செய்கின்ற ஒரு தருணம். இந்த இயேசு நம்மை ஆளுகை செய்கின்ற தருணம் இது. அவரையே உற்று நோக்கியவர்களாக, இந்த இயேசுவிடம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெறுவோம். இந்த இயேசுதான் பல்வேறு நேரங்களில் நாம் நோயுற்றிருந்த பொழுது எதிர்பாராத, முகம் தெரியாத மனிதராக நம்முடைய வாழ்க்கையில் வந்து பல்வேறு உதவிகளை செய்தவர். இந்த இயேசுதான் பல நேரங்களில் நாம் இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க என்று எதிர்பார்த்து நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தோற்று போன போது முகம் தெரியாத, நாம் எதிர்பாராத மனிதராய் நம் மத்தியில் வந்து நமக்கு உதவி செய்தவர் இந்த இயேசு. நாம் கலங்கி தவித்த பொழுது, நாம் கண்ணீரில் இருந்த பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் செய்வதறியாது தவிர்த்த பொழுது, நம்முடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி நாம் அறியாமல் இருந்த காலத்தில் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விசாரிக்கிறவராக, உன்னை அரவணைக்கிறவராக, உன்னை அன்பு செய்கிறவராக, உனக்கு புதிய எதிர்காலத்தை நான் தரேன், உனக்கு புதிய வழிகளை நான் திறப்பேன் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையை கொடுத்து இன்றளவும் நாம் வாழ, இன்றளவும் நாம் இந்த உலகிலே இருக்க காரணமாயிருப்பது இந்த இயேசு. எத்தனை முறை இவருடைய அன்பிலிருந்து நாம் விலகிச் சென்றாலும் நம்மை அரவணைக்கிறவர் இந்த இயேசு. நம் ஒவ்வொருவரையும் தேடி தேடி, என் மகனே, என் மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், இதோ உன்னுடைய பிணிகளை தாங்கிக் கொண்டேன், உன்னுடைய கண்ணீரை நான் ஏற்றுக்கொண்டேன், இதோ உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை அரவணைக்கிறவர் இந்த இயேசு. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த பொழுது திடீரென நம் மனதில் எழுந்த சிந்தனையாக, திடீரென நமக்கு ஆலோசனை கூறுபவராக, திடீரென ஒரு புதிய வழியை நமக்கு காண்பிப்பவராக இந்த இயேசு எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். இன்றைக்கு அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார். இந்த உலக செல்வம் தராத ஒரு வாழ்வை, இந்த உலகில் நாம் நம்புகிற மனிதர்கள் தர முடியாத ஒரு வாழ்வை நாம் ஒவ்வொருவருக்கும், நாம் பிறக்கின்ற முன்பே, நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் கேட்கின்ற முன்பே, நாம் ஒவ்வொருவருக்கும் இது வேண்டும் என்று நாம் அறிகின்றதற்கு முன்பே நமக்கு கொடுப்பவராக இந்த இயேசு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் பிரசன்னத்தில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் காண்கிறார்கள். அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல உட்காருங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய இடங்களில் இந்த நற்கருணை ஆராதனை நடத்துகிற பொழுதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் இந்த அதிசயத்தை. நான் பெசன் நகரில் திருத்தொண்டராக இருந்த பொழுது ஒரு முறை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 50 வயது இருக்கும், அவங்களுக்கு ஒரு 45-50 வயது இருக்கும். அந்த தம்பதியினர் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர், கொஞ்ச நேரம் உங்களோட பேச எங்களுக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், வாங்க உட்காருங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இறைவன் செய்த, அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக இறைவன் செய்த ஒரு அற்புதத்தை எனக்கு சொன்னாங்க. அவங்க ஏறக்குறைய திருமணமாகி 12 ஆண்டுகள் அந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. இந்த உலகம் என்னென்ன மருந்துகள் எல்லாம் சொல்லுச்சோ எல்லா இடத்துலையுமே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க, பெஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க. நிறைய பேர் அவங்க கிட்ட சொன்னாங்களாம், இந்த டாக்டர் ரொம்ப கைராசியானவர், இந்த டாக்டர் கிட்ட போனால் நிச்சயமாக எவ்வளோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது, ஆனால் நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எங்களை அனுப்புனாங்க. நாங்களும் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். 1 வருஷம் போவோம், 2 வருஷம் போவோம், குழந்தையே எங்களுக்கு நிற்கலை. அடுத்தது வேற டாக்டர் கிட்ட போவோம், அடுத்தது வேற டாக்டர் கிட்ட, இப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் 12 வருஷம் கழிஞ்சிருச்சு பிரதர். ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடையாது. ஏராளமான சொத்து இருக்கிறது, எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து, பரம்பரை சொத்து, ஏராளமான சொத்து இருக்கிறது. நாங்கள் 2 பேருமே மிகப்பெரிய நிறுவனங்களில் பணியாற்றுகிறோம். எங்களுக்கு வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை. ஆனால் எல்லாம் இருந்தும் ஒரு குழந்தை இல்லை என்கிற அந்த ஒரு நிலை எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. எங்கே போனாலும் எங்களுக்கு மதிப்பு இல்லை. ஒரு
நல்லது கெட்டதில் மனமும் வந்து எங்களை யாருமே கூப்பிடுறது கிடையாது, குழந்தை இல்லாதவங்க தானே அப்படின்னு சொல்லி எங்களை பல நேரங்களில் ஒதுக்கி வச்சதை நேரடியாக பார்த்துருக்கிறேன். என் தங்கச்சி குடும்பத்தை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டவங்க எங்களை கூப்பிடாம இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் என் மனசுல ரொம்ப வலியா இருந்தது. நானும் பல மதங்கள் சொல்லுகிற பரிகாரத்தெல்லாம் செஞ்சேன், எந்தெந்த மந்திரவாதிகள் கிட்டயோ போனோம். ஆனாலும் கடைசி வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை. நானும் என் ஒய்ஃபும் முடிவு பண்ணோம், கடைசியாக ஒரு முறை இந்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு முறை அங்கே ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஒரு திருப்பலியில் பங்கெடுத்து அந்த இடத்துல ஜெபிச்சுட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். 2 பேருமே வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு போனோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கோவிலே உட்காந்துருந்தோம். சாப்பிட போல எங்கேயும் போல அந்த கோவிலே உட்காந்துருந்தோம். சாயந்தர நேரத்தில் அங்கே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நாங்கள் செய்த எல்லா தவறையும் முழுமையாக அறிக்கையிட்டு நாங்கள் திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொண்டோம். அப்போ அந்த மாதா கிட்ட கடைசியாக சொல்லிட்டு வந்தோம், இதுதான் நாங்கள் வர எங்கள் குழந்தைக்காக ஜெபிக்கிற கடைசி இடம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க, இல்லைனா நாங்கள் இப்படியே வாழ கற்றுக்கிறோம், இல்லைனா இந்த சமூகம் என்னென்ன அவமானங்கள்லாம் எங்களுக்கு கொடுக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் பழகி கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த இடத்துல நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம். வந்த 4வது மாசத்துல என் மனைவி பிரெக்னண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசியாக அந்த இடத்துல ஜெபிச்சுட்டு வந்த பொழுது, மாதாவே கடவுளை நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தப்போ கடவுள் அந்த அதிசயத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்தார். 13வது ஆண்டுல என் மனைவி கருத்தரித்திருந்தார். 14வது ஆண்டு எங்களுக்கு திருமணமாகி 14வது ஆண்டுல எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். பல நாட்கள் நாங்க காத்திருந்த, நாங்க எதிர்பார்த்திருந்த அந்த குழந்தை செல்வம் எங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சது. 15வது வருஷத்துல அந்த குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் வந்த பொழுது நாங்க முடிவு பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நம்ம பெருசா மண்டபம் எடுத்து செலிப்ரேட் பண்றது கிடையாது, மாறாக நம்ம குழந்தைய எந்த மாதாவின் ஆலயத்தில் நம்ம பெற்றுக்கொண்டோமோ, எங்க கடைசின்னு தஞ்சம் நினைச்சு நம்ம ஜெபிச்ச போது பெற்றுக்கொண்டோமோ அந்த கோயிலுக்கு கொண்டு போகலாம், மொட்டை அடிச்சு அங்க நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டேவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேளாங்கண்ணிக்கு போயிருந்தாங்க. அதிகாலை நேரம் எழுந்து இங்கேருந்து ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிருந்தாங்க. காலையில் அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சோன்னு உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தைய குளிப்பாட்ட எங்கே கூட்டிகிட்டு போவாங்க? நிறைய பேர் உங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிச்சிருப்பீங்கல்ல, எங்கே கூட்டிகிட்டு போவாங்க? கடலில் கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போனாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் அந்த தம்பதியினர் எதிர்பாராத விதத்தில் அந்த நேரம் சுனாமி வந்த தருணம். அந்த சுனாமியில் அந்த குழந்தை அப்படியே மாட்டிக்கொண்டது. ஏறக்குறைய 50-60 பேர் இவங்க போயிருந்தாங்க. யாருமே சாகலை, அந்த குழந்தை மட்டும் இறந்து போனது. தண்ணி அடித்த பொழுது அந்த குழந்தையினுடைய தலை ஏதோ பக்கத்தில் இருந்த கடையிலையோ கம்புலையோ ஏதோ ஒரு கம்பில இடித்து அந்த தலையில் ரத்தம் வந்து அந்த குழந்தை மட்டும் இறந்து போனது. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் இப்படி ஒரு தருணம் இருந்தா அது எப்படிப்பட்ட ஒரு நேரமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருவரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏறக்குறைய 15 வருஷம் தவம் இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து முதல் பிறந்த நாள்ல அந்த மாதாவுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போன தருணத்துல இவ்வாறு நடந்தது. எல்லாரும் நிறைய குழந்தைகள்லாம் கூட கூட்டு போயிருந்தாங்க, யாருக்குமே ஒன்னாகல. இந்த குழந்தை மட்டும் இறந்து போனது. அந்த தம்பதியினருடைய வாழ்க்கையில் அவங்க அடைஞ்ச அந்த துயரத்துக்கு, அந்த நொடிகளில் அவங்க மனசுல இருந்த அந்த வலிக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் பிரதர். எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருந்த மாதா சுரூபம் எல்லாத்தையும் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வச்சுட்டு, இதுக்கு மேலே நமக்கு ப்ரேயர் வேணாம், ஒன்று வேணாம், கடவுளே வேணான்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு 7 மாதம் கிட்ட நாங்கள் ப்ரேயரே பண்ணாமல் இருந்தோம். நாங்கள் கோவிலுக்கு போகாமல் இருந்தோம். அவ்வளவு கோபம் கடவுள் மேலே எங்களுக்கு. இவ்வளவு நாள் தவமாக இருந்து கிடைச்ச குழந்தைய, அந்த குழந்தைய மாதா எடுத்துக்கிட்டாங்களே, அல்லது கடவுள் எடுத்துக்கிட்டாரே, எங்கள் உயிரை யாராவது எடுத்திருந்து அந்த குழந்தைய வாழ செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் அவ்வளவு கோபத்தில் இருந்தோம். ஒரு 7 மாதம் கடந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு ரியலைசேஷன் கிடச்சிது. எத்தனை வருஷமோ யாரோ டாக்டர்ஸ்லாம் சொன்ன பொழுது அங்கெல்லாம் போய் செக் பண்ணோம், எவ்வளோ காசை கொட்டினோம், அப்பெல்லாம் கிடைக்காத குழந்தை ஒரு நாள் நாங்கள் பக்தியோடு அந்த கோவிலில் போய் ஜெபிச்ச பொழுது, பக்தியோடு திருப்பலியில் பங்கெடுத்த பொழுது, பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை உட்கொண்ட பொழுது எங்களுக்கு கிடைச்சதுன்னா, மீண்டும் அந்த கடவுள்கிட்ட ஜெபிச்சா அந்த கடவுள் எங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் மனசில் வந்துச்சு. நாங்கள் மீண்டும் அந்த கோவிலுக்கு போனோம். அதே மாதிரி செய்த தவறுக்கு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செஞ்சோம். அந்த கோவிலில் காலையில்
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுது புலம்பி ஜெபிச்சோம். ஏன்னா எப்போ கண்ணை மூடினாலும் எங்களுடைய அந்த குழந்தை இறந்த அந்த நிகழ்வு தான் எங்கள் ஞாபகத்துக்கு வரும். பல நாள் தூக்கமே இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம். கணவன் மனைவி அழுது 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 வேலைக்கு போகிறதா, உறவினர்களை பார்க்கறத, யாரையும் சந்திக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தோம். அந்த கடவுள் எங்களுக்கு முதல் குழந்தையை கொடுத்தார். நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிச்சா இன்னொரு குழந்தை அந்த கடவுளால் கொடுக்க முடியும்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு போய் ஜெபிச்சோம் பிரதர். அதே மாதிரி நாங்கள் போயிட்டு ஜெபிச்சுட்டு வந்த 3வது மாதத்திலே என் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. பிரைஸ் அ லார்ட், பிரைஸ் அ லார்ட். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடைஞ்ச ஒரு சந்தோஷத்துக்கு மீண்டும் அளவில்லாமல் போனது. ஒரு குழந்தைய கடவுள் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு குழந்தை எங்களுக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நாங்கள் ரொம்ப ஜெபத்துக்கு போகிறவங்களா, ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகிறவங்களா பக்தியோடு இருந்தோம் பிரதர். ஆனால் கடவுள் இந்த முறை என்னுடைய மனைவிக்கு அந்த ப்ரெக்னன்சி பெயின் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கல, 2 குழந்தையை கொடுத்தார். பிரைஸ் அ லார்ட். ஒரு பையன் ஒரு பொண்ணு, எங்களுக்கு 2 குழந்தையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம் பிரதர்னு சொல்லி, அது வரைக்கும் அவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருந்தாங்க. வெளியில் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்த அந்த 2 குழந்தையும் கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிற்க வச்சு, இவர்கள் 2 பேரும் கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒப்பற்ற செல்வங்கள்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் எனக்கு முன்னாடி காமிச்சு, இவங்க கடவுள் எங்களுக்கு கொடுத்த கொடை அப்படின்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த தருணத்தில் அப்படியே ஒரு மெய்சிலிருத்து என்ன சொல்றதுன்னு தெரியாத ஒரு பூரிப்பில் நான் இருந்தேன். இன்றைக்கு இதை கேட்குற உங்களுக்கும் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். கடவுளால் இயலாதது எதுவுமே கிடையாது. கடவுளால் இயலாதது எதுவுமே கிடையாது. நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் முழுமையாக 100% நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது அவரால் இயலாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அன்னை மரியாள் கேட்டாங்க, நான் கணவனே அறியலையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வானதூதர் சொன்னார், கடவுளால் இயலாதது ஒன்றுமே கிடையாது. ஆபிரகாமினுடைய மனைவி சாரா சிரிச்சாங்க, எனக்கு மாதவிடாயே நின்று போச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சிரித்த பொழுது அவங்க வீட்டுக்கு வந்த அந்த 3 ஆடவர்களில் ஒருவர் சொன்னார், கடவுளால் இயலாதது ஒன்றுமே கிடையாது. கடவுளால் எல்லாம் இயலும் என்று யார் விசுவசிக்கிறார்களோ, என் உலகத்தில் என் வாழ்க்கையில் எது போனாலும் இந்த கடவுளால் எனக்கு திருப்பி தர முடியும்னு சொல்லி யார் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறார்களோ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிரம்ப பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் வாழ்க்கையில் திரும்ப கொடுக்குது. யோபு எல்லாவற்றையும் இழந்தார், ஆனால் கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. அந்த நம்பிக்கையினால எல்லாத்தையும் மிகுதியாக பெற்றுக்கொள்பவராக யோபு விளங்கினார். இன்றைக்கு இந்த இயேசுவினுடைய பெயர் இன்றைக்கு நம்முடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என் பெயரால் நீங்க எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறது இயேசு இன்றைக்கு நம்முடைய மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பார்ப்பவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய தேவையும் தெரிஞ்சவராக இருக்கிறார். இந்த இயேசு நமக்கு போதும், இந்த இயேசு நமக்கு போதும். நம்முடைய வாழ்க்கையில் இழந்த எல்லா சந்தோஷங்களையும், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற எல்லா மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்க இவர் ஒருவரால் முடியும் என்பதை விசுவசித்தவர்களாக இந்த பாடலை நான் பாட, என்னோடு சேர்ந்து பாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் பாட அப்படியே திரும்ப பாடுங்க. இயேசு எனக்கு போதும், எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி, என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. சேர்ந்து பாடுவோம். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. மீண்டுமாக, இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. நான் தாயை போல தேற்றுகின்ற என்று பாடுகிற பொழுது இயேசு எனக்கு போதும் என்கிற வரிகளை மட்டும் சேர்ந்து பாடுங்க. தாயை போல தேற்றுகின்ற இயேசு எனக்கு போதும். சேர்ந்து பாடலாமா? தாயை போல தேற்றுகின்ற இயேசு எனக்கு போதும், தந்தை போல சுமந்து வரும் எனக்கு போதும், தாயை போல தேற்றுகின்ற இயேசு எனக்கு போதும், தந்தை போல சுமந்து வரும் இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும்,
எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும், என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. நோய்கள் எல்லாம் தீர்த்து விடும், இயேசு எனக்கு போதும், பேய்கள் எல்லாம் விரட்டி விடும், இயேசு எனக்கு போதும், நோய்கள் எல்லாம் தீர்த்து விடும், இயேசு எனக்கு போதும், பேய்கள் எல்லாம் விரட்டி விடும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. பாவமெல்லாம் மன்னிக்கும், இயேசு எனக்கு போதும், பாசத்தோடு அணைத்து கொள்ளும், இயேசு எனக்கு போதும், பாவமெல்லாம் மன்னிக்கும், இயேசு எனக்கு போதும், பாசத்தோடு அணைத்து கொள்ளும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தடைகள் எல்லாம் உடைத்து விடும், இயேசு எனக்கு போதும், தளராதே என்று சொல்லும், இயேசு எனக்கு போதும், தடைகள் எல்லாம் உடைத்து விடும், இயேசு எனக்கு போதும், தளராதே என்று சொல்லும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இந்த இயேசு நமக்கு போதும், இந்த இயேசு நமக்கு போதும். தளராத, கலங்காத, திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்று சொல்லுகிற இந்த இயேசு நமக்கு போதும். முழந்தால் படியிட்டு இந்த இயேசுவின் பிரசன்னத்தில் நம்மையை ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த இயேசுவின் பாதத்தில் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக அர்ப்பணிப்போம். நம் மனதில் எத்தனை எத்தனை தேவைகளோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம், எத்தனை எத்தனை எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இந்த நற்கருணை நாதருடைய ஆசிரை பெற்று செல்லுகிற பொழுது வாழ்க்கையில் ஒரு நிறைவை, வாழ்க்கையில் ஒரு புதிய தெளிவை, வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மையே ஒப்பு கொடுத்தவர்களாக, நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்தவர்களாக, நாம் வேலை செய்கிற இடங்களை, நாம் வேலை தலங்களை, நம்முடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் இவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். அன்பை உருவான இயேசுவே, இதோ உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில், இதோ உம்முடைய வல்லமை நிறைந்த இந்த பிரசன்னத்தில், உம்முடைய மெய்யான இந்த திருவுடலின் முன்பாக முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எத்தனை எத்தனை தேவைகள் எங்கள் மனசில் இருந்தாலும், எத்தனை எத்தனை கலக்கங்கள், தவிப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிவிடும் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இடத்துல முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எங்கள் மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், இதோ எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறிடாதா என்று நாங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை விசுவசித்தவர்களாக, என் ஆண்டவரால் எல்லாம் இயலும் என்பதில் விசுவசித்தவர்களாக உம்மீது நான் வைக்கின்ற இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என் மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவீராக தகப்பனே. இதோ எந்தெந்த குடும்பம் சண்டையிட்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த குடும்பத்தில் பேசாம இருக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பேசாம, பெற்றோர் பிள்ளைகள் பேசாம இருக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பம் குழப்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பங்களை எல்லாம் இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த உலகம் தராத நிம்மதியை, இந்த உலகம் தராத செல்வத்தை நீர் தருவீர் என்கிற நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதித்து குடும்பத்தில் இழந்த மகிழ்ச்சியை, குடும்பத்தில் இழந்த அமைதியை மீண்டும் பெற்றுக்கொள்ள நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னா என் ஊழியன் குணமடைவான் என்று அந்த 100వ தலைவன் நம்பிக்கையோடு ஜெபித்து
ஜெபித்த பொழுது அவன் நம்பிக்கையின் அடிப்படையில் அவனுடைய ஊழியனுக்கு நீர் குணத்தை கொடுத்தீர் தகப்பனே. இதோ அந்த அம்மா, என்னுடைய மகள் நீர் சொன்னா குணமடைவார், நீர் என்னுடைய மகளுக்கு அவர் மீது இருக்கிற பேய்களை ஓட்ட நீர் சொன்னீங்கன்னா குணப்பெறுவார் என்கிற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபித்த பொழுது ஆண்டவரே, உரிமையாளர் மேசையிலிருந்து விழுகிற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று நம்பிக்கையோடு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய பொழுது எங்கோ இருந்த அவருடைய மகளுக்கு நீர் பேய்களை நீக்கி நற்சுகத்தை தந்தீரே தகப்பனே. இதோ நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் நீர் கேட்டு அதற்கான ஆசிரியர் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் மீதும் தருவீராக தகப்பனே. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்க பெற்று, கவலைகள் நீங்க பெற்று, கஷ்டங்கள் நீங்க பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்வீராக தகப்பனே. இதோ குறிப்பாக யாரெல்லாம் இந்த திருப்பலியில நோய்களோடு வந்து பங்கு பெற்றார்களோ, யாரெல்லாம் இந்த நற்கருணை ஆராதனையில பல்வேறு உடல் வலிகளோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உம்முடைய காயப்பட்ட கரங்களிலிருந்து வழிந்தோடிய அந்த இரத்தமும் தண்ணீரும் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக தெளிக்க பெற்று நாங்கள் புது படைப்பு அடைந்தவர்களாக, ஆண்டவரை உம்மில் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, புதிய உடலோடு புதிய ஆற்றலோடு நாங்கள் வாழ எங்கள் உடலில் இருக்கிற நோய்களை எல்லாம் நீர் தீர்த்து நற்சுகத்தை தந்து எங்களை வழிநடத்துவீராக தகப்பனே. இன்னும் வேற எந்தெந்த கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றோமோ அவை அனைத்தையும் இந்த நேரத்தில் நீர் நிறைவேற்றி எங்களுடைய வாழ்க்கைக்கு தெளிவை, புதிய தெம்பை கொடுத்து வழிநடத்துவீராக. அம்மா மரியா அன்பு தாயே, இதோ இந்த நற்கருணை நாதரிடம் இடைவிடாமல் பரிந்து பேசுபவளே, எங்கள் குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் இவரிடம் பரிந்து பேசுவீராக. எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை, எங்கள் குடும்பத்தில் நிம்மதியை உம்முடைய பரிந்துரையின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயர் கீதத்தினை பாடி நற்கருணை நாதருடைய ஆசிரை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் பெற்றுக்கொள்ள உமது ஆசீரை அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
சொல்லி பாடிடுவோம். நன்மை செய்த தேவனையே நன்றி சொல்லி பாடிடுவோம்.